ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு செம டேஸ்டியான வெஜ் புலாவ் பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் ஆயில் கீ ஆட் பண்ணி ஹீட் பண்ணிக்கோங்க. தென் ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஆனியன் அண்ட் கிரீன் சில்லி ரெண்டும் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் கோல்டன் ப்ரௌனிஸ் ஆனப்புறம் டொமேட்டோ ஆட் பண்ணி அதை நல்லா சாட்டே பண்ணுங்கள். டொமேட்டோவோட கொஞ்சம் உப்பு சேர்த்து வதக்குனீங்கன்னா டொமேட்டோ சீக்கிரம் வதங்கிடும். தென் டொமேட்டோ வதங்கினப்புறம் அது கூட வெஜ்ஜீஸ் சேர்த்துக்கோங்க. நான் இன்னைக்கு கேரட், பீன்ஸ் அண்ட் பொட்டேட்டோ சேர்த்துருக்கேன். காயெல்லாம் வதங்கின உடனே நான் கொத்தமல்லி, புதினா, பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கேன். அந்த அரைச்ச பேஸ்ட்டை போட்டு அதையும் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. தென் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. நான் 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் வாட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். வாட்டர் நல்லா கொதித்ததும் அதோட ரைஸ் ஆட் பண்ணுங்கள். ரைஸ் ஆட் பண்ணி 3 விசில் வந்துட்டா நம்மளோட ஃப்ளஃபியான வெஜ் புலாவ் ரெடி. நான் இன்னைக்கு சூடான வெஜ் புலாவோட க்ரீமியான சோயா சங்க் கிரேவி வச்சு ட்ரை பண்ணேன். செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. நீங்களும் இதை ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ.